நடந்திருக்கு. என் மனசு ஒரே பதட்டமாவே இருக்கு. இது நம்ம சாதாரணமா எடுத்துக்கவே கூடாது. என்னமோ நடந்திருக்கு வம்சி. கோயிலுக்கு போயிருந்தாலும் எங்க போயிருந்தாலும் இந்த நேரத்துக்கு கண்டிப்பா அவ வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கணும். என்னமோ நடந்திருக்கு வம்சி. என்ன நடந்திருக்க போதுமா? வீட்டுல முடியாம படுத்திருந்த பொண்ணு மாயமா அப்படி எங்க தான் போயிருப்பா? சீக்கிரம் போங்க ப்ளீஸ். ஏதாவது பண்ணி ராதாவை கூட்டிட்டு வாங்க. கீர்த்தி ப்ளீஸ். என்ன இது? முதல்ல நீ ரிலாக்ஸ் ஆகு. அவ எங்க போயிருக்கா, என்ன ஆனான்னு யோசிக்கணும்ல. அது எதுவுமே தெரியாம நாம என்ன பண்ண முடியும்? அவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிற ஒரு பொண்ணு, வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு சடனா நம்ம யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்கதான் போயிருப்பா? அதாம நாங்களும் கேக்குறோம், அப்படி எங்க தான் போயிருப்பா? ஒருவேளை நாம இப்படி செஞ்சமே அதனால. ராதா அந்த மாதிரி பண்ண மாட்டா மாமா. அவ அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது. ஆமா, ராதா அந்த மாதிரி பொண்ணா இருந்தா முன்னாடியே இந்த மாதிரி பூஜையெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிருப்பாளே. அப்பா, ராதான்னு கேட்டா யாருக்கு தெரிய போகுது? நான் போய் போட்டோ எடுத்துட்டு வரேன். சரி, போய் எடுத்துட்டு வா. பைத்தியக்கார பைய, நீ எடுத்துட்டு வர வேண்டியது போட்டோ இல்லடா, போட்டோவுக்கு மாலைய. கிளம்பலாம் பாப்பா. ஏறு. அம்மா தாயே, என்ன விட்டு ராதா எங்கேயோ காணாம போயிட்டா. என்ன விட்டு ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க முடியாத என் தங்கச்சி என்கிட்ட சொல்லாம எங்கேயோ போயிட்டா. நல்லா வேண்டிக்கோ கீர்த்தி. ராதா கிடைச்சிடணும்னு இல்ல, ராதாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கோ. ராதா செத்து போயிட்டா. இப்ப கீர்த்தி எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஒரு கஷ்டம் போச்சுன்னு பார்த்தா இப்ப இன்னொரு கஷ்டம் வந்துருச்சு. இன்னும் என்னடா யோசிக்கிற? உள்ள வாடா. டேய் வம்சி, சின்ன பையன் மாதிரி பிஹேவ் பண்றனே, தாங்கிக்கணும். வாழ்க்கையில எல்லாத்தையுமே தாங்கிக்கணும். சின்ன காத்துல சாஞ்சிடுற செடியை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கோல மாதிரி சாஞ்சி போற புருஷனை எந்த பொண்டாட்டியும் ஏத்துக்க மாட்டா. வாடா, கீர்த்தியை சமாதானப்படுத்து. கீர்த்தி, ராதா. ராதா எங்க வம்சி? கீர்த்தி, ஊர் ஃபுல்லா தேடியாச்சு. ராதா எங்கேயுமே கிடைக்கல.